கோவையில் அன்னபூர்ணா உணவக உரிமையாளருக்கு ஆதரவாக இந்தியா கூட்டணி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. இது பற்றிய விவரங்களை செய்தியாளர் ஹரிதாஸ் வழங்கிட கேட்போம். ஹரிதாஸ், வணக்கம். ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருப்பவர்கள் என்ன தெரிவிக்கின்றனர்? கூடுதல் விவரங்கள். கடந்த 11ஆம் தேதி மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் உடனான எம்எஸ்எம்இக்களின் சிறப்பு கலந்துரையாடல் கூட்டத்தின் போது கோவை அன்னபூர்ணா ஹோட்டல் உரிமையாளர் நகைச்சுவையாக ஜிஎஸ்டி குறித்த பல்வேறு கருத்துக்களை முன்வைத்திருந்தார். அது விவாத பொருளாக மாறியது. அதனைத் தொடர்ந்து மறுநாள் மத்திய நிதியமைச்சர் அன்னபூர்ணா ஹோட்டல் உரிமையாளர் சீனிவாசனை வரவழைத்து மன்னிப்பு கேட்க வைத்து அந்த வீடியோவும் வெளியிடப்பட்டது. இதனால் இது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ள சூழ்நிலையில் அனைத்து தரப்பினரும் அன்னபூர்ணா ஹோட்டல் உரிமையாளர் சீனிவாசனுக்கு ஆதரவாக தங்களது கருத்துக்களை தெரிவித்து வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக கோவையைச் சேர்ந்த இந்தியா கூட்டணி கட்சி நிர்வாகிகள் சார்பில் அன்னபூர்ணா ஹோட்டல் உரிமையாளர் சீனிவாசனுக்கு ஆதரவாகவும் மத்திய நிதியமைச்சர் மற்றும் மத்திய அரசுக்கு எதிராகவும் கண்டன ஆர்ப்பாட்டமானது நடைபெற்று வருகிறது. சுமார் 500க்கும் மேற்பட்டோர் மத்திய அரசுக்கு எதிராக ஒன்று கூடி இந்தியா கூட்டணி கட்சி சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அப்போது மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இந்த போக்கை கைவிட வேண்டும், அதே போல ஜிஎஸ்டி என்று ஒரு தீர்வை உடனடியாக கொண்டு வர வேண்டும், கோவையைச் சேர்ந்த சிறு குறு தொழிலையும் உடனடியாக காப்பாற்ற வேண்டும் என்பதெல்லாம் குறித்து மத்திய அரசுக்கு எதிராகவும் நிதியமைச்சருக்கு எதிராகவும் தொடர்ந்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி ஹரிதாஸ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.